காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் முடிச்சூர் பகுதி மீண்டும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் கவிக்குயில் சரோஜினியிடம் கேட்கலாம். கவிக்குயில், இப்போ மீண்டும் பெய்து வரும் கனமழையால் முடிச்சூர் பகுதி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, இந்த பருவமழை தொடங்கியது முதலே இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தின் முடிச்சூர் பகுதி தொடர்ந்து வெள்ள பாதிப்பில் இருந்து வருகின்றது. கடந்த வாரத்தில் பெய்திருந்த மழையினால இந்த பகுதியில இடுப்பளவிற்கு தண்ணீர் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாகவும் கப்பல் படை மூலமாகவும் கப்பல்கள் மூலமாகவும் இந்த பகுதியில மீட்பு பணிகள் நடைபெற்று வந்தன. தற்பொழுது கடந்த 2 தினங்களாக பெய்து வரக்கூடிய இந்த மழையினால திரும்பவும் இந்த பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. தற்பொழுது நாம் கண்ணன் அவென்யூ அந்த பகுதியில் இருக்கின்றோம். இந்த பகுதியிலும் சரி, இதற்கு நேர் எதிராக உள்ள பாரதி நகர் பகுதியிலுமே சரி, 2 பகுதிகளிலுமே தண்ணீரானது தற்பொழுது முட்டி அளவிற்கு தேங்கி நிற்கின்றது. அந்த 2 பகுதிகளிலும் இருக்கிற உட்புற சாலைகள் எல்லாத்திலுமே சில இடங்கள்ல தரைதளம் அளவிற்கு தண்ணீர் நிற்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்த முடிச்சூர்ல பிரதான சாலையிலும் சரி தண்ணீரானது அதிக அளவில் தேங்கி நிற்கின்றது. இதனால் இந்த வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். கவிக்குயில், நீங்க அந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நிலையில அங்க நிவாரண பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருது, அது குறித்து மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? காயத்ரி, நான் முன்பு சொன்ன மாதிரி இந்த முடிச்சூர் பகுதியில் உட்புற சாலைகள் அனைத்திலுமே தண்ணீர் அதிக அளவில் தேங்கி நிற்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்த பிரதான சாலைகளிலும் வாகனங்கள் தண்ணீரில் மிதந்து செல்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. முடிச்சூர் பிரதான சாலையிலிருந்து உள்ள வர்றதுக்கே இங்க வாகனங்களும் சரி மக்களும் நடந்து வந்தாலும் சரி ரொம்ப நேரம் பிடிக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அவர்களிடம் அந்த பாதிப்புகள் குறித்து நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். மழையினால பாதிக்க திரும்பவும் இயல்பு நிலைக்கு வந்துட்டு இருந்த நிலையில திரும்பவும் மழை பெய்ஞ்சிருக்கு. இப்போ உங்களுடைய நிலை எப்படி இருக்கு? ஆல்ரெடி பெஞ்ச மழையில இன்னும் நாங்க மீப்பு வரல. ஏன்னா வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, லேப்டாப் எல்லாமே லாஸ். நியர்லி 4 lakhs ரொம்ப லாஸ். இது வரைக்கும் எங்களுக்கு யாருமே எந்த நிவாரணமும் கொடுக்கல. ஈவன் ஃபுட்டு கூட கொடுக்கல. ஈவன் 2 days ஃபுட் இல்லாம இருந்தோம். ஸ்டே பண்ணவும் இடம் இல்ல. ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் தாம்பரம் குரோம்பேட்டையில ஹோட்டலும் ஃபுல். ஸ்டே பண்ண இடம் இல்லாம அவங்க நேட்டிவ் போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது திருப்பி இப்பதான் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி இன்னைக்கு மழை. திருப்பும் இன்னைக்கும் ஃபுல்லா தண்ணி இருக்கு வீட்டுல ஃபுல்லா. இது வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லவும் கிடையாது. தண்ணி வந்திருக்கு. இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு எந்த நிவாரணம் கொடுக்கல. சாப்பாடு ஹோட்டல் கூட கிடையாது பக்கத்துல எங்கேயுமே. இது வரைக்கும் நிவாரணம் எதுவுமே எந்த ஆக்ஷனுமே யாருமே எடுக்கவே கிடையாது. இது வரைக்குமே இருமலையூர், பெருங்குளத்தூர் ஏரியெல்லாம் வேற தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. திறந்துட்டும் போது நேற்று நைட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, தண்ணி திறந்து விடுறோம், சேஃபான சைடு போயிருங்க அப்படின்ட்டு. எங்க போக முடியும்? ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஏரியா கொடுத்தாங்க, இல்ல ஸ்கூல்ஸ் எதுவும் கொடுத்தாங்கன்னா அங்க போய் ஸ்டே பண்ணலாம். எங்கேயுமே எந்த ஏரியாமே கொடுக்காம சேஃபான சைடு போயிருங்கன்னா எங்க போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. ஆல்ரெடி எல்லாமே மட்டும் மழை நைட் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். இருக்கவும் இடம் இல்ல, ஸ்டே பண்ணவும் இடம் இல்ல. ஈவன் ஃபுட்டு கூட சாப்பிட கூட வழி இல்லாம நின்று இருக்கோம் ரோட்ல. வீடுகள்ல இருக்க நிலை குறித்து சொன்னீங்க. நீங்க ஒரு மின்சாதனம் வச்சிருக்க கடை வச்சிருக்கிறதா சொல்றீங்க. உங்களுடைய வியாபாரம் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு சார்? என் வியாபாரம் மழை பெஞ்சா இப்போ ஓரளவு ஃபுல்லா பாதிச்சிருச்சு. கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கின பொருள்லாம் அப்படியே ஃபுல்லா நனைஞ்சு போச்சு மழையால. இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியல. அவங்க ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க, நீங்க எடுத்து கொடுங்க, நாங்க ஏற்கனவே தண்ணியில கஷ்டப்பட்டு இருக்கோம், இன்னும் நீங்க லேட் பண்ணா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்றாங்க, எங்களை கஷ்டப்படுத்தின்னு இருக்காங்க. அது என்ன, உங்களுக்கு அரசிடம் இருந்து என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது? ஏதாவது கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, நாங்க நிவாரணம் ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல, நாங்க இருக்கிற இதுவெல்லாம் நாங்க சரிப்படுத்திடுவோம். ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதால நாங்கள் எதுவும் சொல்றதுக்கே இல்லை. இங்கே தண்ணி பாருங்க முட்டிக்காலுக்கு மேலே போகுது. இது பாதி தண்ணி கடவுள்லேயே வந்துடுது. கடவுளில் இருக்கிற பொருள் எல்லாம் சேதம் அடைஞ்சிருது. நாங்கள் எதுவுமே அதை அவங்க கஸ்டமருக்கு எந்த பொருள் சொல்லுறது, என்ன சொல்லுறது என்ற இதுவே எங்ககிட்ட இல்லாமல் போயிடுது. இவர்கள் சொன்ன மாதிரி இங்க இருக்க வீடுகள்லயும் தண்ணீர் தரைதளத்திற்கு தற்பொழுது வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் காலையில திறந்து வச்சிருந்த சில கடைகள்லயும் நிறைய தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. காஞ்சிபுரம் இந்த முடிச்சூர் பகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 15 இடங்கள்ல மக்கள் பாதுகாப்பா தங்கறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கின்றார். அங்க தற்போதைய நிலையில ஏற்கனவே பெய்த மழையில் இருந்து சில மக்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று விட்டதாகவும், தற்போது சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் அந்த
பாதுகாப்பான இடங்கள்ல இன்னும் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தகவல் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாம இந்த முடிச்சூர் பகுதியை சுற்றி மட்டும் கிட்டத்தட்ட 40 நடமாடும் மருத்துவ குழுக்கள் இருப்பதாகவும் அவர்கள் எந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுவாங்க அப்படின்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த முடிச்சூர் பகுதியில இந்த அளவுக்கு திரும்பியும் மழைநீர் வருகின்றதுனால தொற்று நோய் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்த வெள்ளத்தினால மழைநீரில் அடித்து செல்லப்படாமல் அது பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் ஆங்காங்கே விழிப்புணர்வு பதாகைகளும் மாநகராட்சி சார்பில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. காயத்ரி, கவிக்குயில் இப்போ தங்களுக்கு போதிய நிவாரணம் வழங்கப்படவில்லை அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில நிவாரண பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் தரப்புல ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? காயத்ரி, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த பகுதியில் நான் சொன்னேன் 15 பாதுகாப்பான இடங்கள் இருக்கின்றது, 40 மருத்துவ குழுக்கள் இருக்கின்றது. அங்கெல்லாம் இவர்களுக்கு நோய் தடுப்பு குறித்தும் பாதுகாப்பாக இருப்பதற்கான இடங்களும் அலாட் பண்ணியிருக்கிறதா மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்படுகின்றது. அது மட்டுமின்றி ஏற்கனவே பெய்த மழையில இங்கே அதிக அளவிலான மீட்பு பணிகள் ஹெலிகாப்டர் மூலமாகவும் படகுகள் மூலமாகவும் நடைபெற்று வந்தது. எனவே இனிமே மழை வரும் பட்சத்தில் நேற்று இரவே இந்த பகுதி மக்களுக்காக வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட நிர்வாகம் சார்பில் விடப்பட்டிருக்கு. அதனால ஏற்கனவே மழை பெய்த போது வீடுகளிலிருந்து வெளியேறிய மக்கள் திரும்பவும் வீடுகளுக்கு வந்திருந்தனர். நேற்று இரவு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருந்ததனால திரும்பவும் அவர்கள் தற்போது அந்த வீடுகளை காலி செய்து வெவ்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். எனவே தொடர்ந்து இது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் இங்க இந்த நிலவரத்தை பார்த்து தொடர்ந்து ஆய்வுகளை செய்வார் எனவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது.